நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்தில் நாகமான் வீட்டில் ஒரு சிறு பெண் இருந்தா. அந்த சிறு பெண் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? அவள் செய்த ஊழியம் பெரிய ஊழியம்லாம் இல்லை, சின்ன ஊழியம்தான். அவள் என்ன செய்தா? நாகமானை பார்த்து, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நீங்கள் அங்கே போங்க, அந்த இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று கையை காட்டி தான் விட்டா. நடந்தது உங்களுக்கு தெரியும். நாகமான் சுகமடைந்தான். அதை பார்த்த சீரியா தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தேவனை அறிந்து கொண்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியம், இந்த கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். ஆமேன். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? யாரோ ஒருவர் இந்த கூட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னதுனால தானே நீங்கள் வந்தீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன். ஆகவே நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாறணும். இதெல்லாம் பெரிய ஊழியமா அப்படின்னு நினைக்காதீங்க, அதுதான் பெரிய ஊழியம். ஆமேன். தனித்தனியாக ஒவ்வொருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இங்கே அழைத்து கொண்டு வருவது ஒரு பெரிய ஊழியம். ஆமேன். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார்.